ஆல், ஹவ் ஆர் யூ? ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து டே 2 ஆஃப் 30 days. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து எல்லாமே ஓகே போயிட்டுருக்கு. இன்னும் 5 daysக்கு அப்புறம் தான் நம்ம எப்படி இருக்கோங்கிறது தெரியும், என்ன லெவலில் இருக்கோன்னு. ஸோ எல்லாரோட ப்ரிப்ரேஷனுமே போயிட்டே இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து என்ன படித்தேன் அப்படிங்கிறலாம் சொல்ல போகல. ஸோ எல்லாருமே படிப்பீங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து நான் மோட்டிவேஷன் பார்க்க போகிறோம். எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது, படிக்க பிடிக்கலனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, யாரோட மோட்டிவேஷ்னல் வீடியோவாவது தேடுவோம். ஈவன் தோ இது கூட நீங்கள் வந்து மோட்டிவேஷன் தேடி வந்திருக்கலாம். பட் மோட்டிவேஷனுங்கிறது அடுத்த ஆள்கிட்ட தேடவே கூடாது. மோட்டிவேஷனுங்கிறது நம்மக்கிட்ட இருந்து இருக்கணும். ஸோ நம்ம வந்து நமக்கு லேக் ஆகுதுன்னா, எதனால லேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருந்து மோட்டிவேஷனை தேடினா மட்டும்தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். செல்ஃப் மோட்டிவேஷனுக்கு ஒரு 4 கீ பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நீங்கள் லேக்காக ஃபீல் ஆகுறீங்களோ அப்போல்லாம் ஒய் யூ சூஸ் திஸ், எதுக்கு நீங்கள் இதை ஆரம்பிச்சிங்க அதனால ஞாபகம் இருக்கணும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நாட் ஒன்லி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு நம்ம தொட்டிருப்போம், இல்லைன்னா பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ எதுக்காக இதை ஆரம்பித்தோம், எந்த இடத்துல ஆரம்பித்தோம், நம்ம 0லேருந்து ஆரம்பிச்சிருக்கலாம், 2% ஆரம்பிச்சிருக்கோம், ஏதோ ஒரு ஐடியா இருக்கும், பட் ஆனால் ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம். எங்கேருந்து ஆரம்பித்தோம், இப்போ எங்கே இருக்கோம், 50%, 30%, இவ்வளோ தாண்டி வந்துட்டோம்ல, இந்த 70%, 50% நம்மளால் முடியாதா? ஸோ இப்போ நம்ம இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்திருக்கோம், நம்ம எவ்வளோ தூரத்துக்கு போகணும். அப்போ நம்ம இவ்வளோ தூரம் தாண்டி வந்ததுக்கப்புறம் முடியலன்னு நம்ம நினச்சி விட்டுட்டு போகிறது, கிவ் அப் பண்ணுறதுலாம் வேஸ்ட். ஸோ அதனால் நீங்கள் எதுக்கு வந்தீங்க, எந்த இடத்துலேருந்து வந்தீங்க, எந்த இடத்துல இருக்கீங்க, இன்னும் எவ்வளோ போகணும், இந்த 4 விஷயத்தை யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மோட்டிவேட் ஆகிடுவீங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்ட, நீ வந்து இதை ஒன்று செய்யணும்னு தொட்டுட்ட, நீ முடிச்சு தான் அவனை, வேறு வழியே கிடையாது. ஸோ அதனால் தூக்கமாக டைம் வந்து வேஸ்ட் பண்ணுறது, தூங்கணும்னு நினைக்கிறது, தூங்காத நீ தூங்கலைன்னா நீ எதுக்கு இது ஸ்டார்ட் பண்ண. தூக்கமாக முக்கியம் நமக்கு, நம்ம படிப்பு தானே முக்கியம். ஸோ தூங்கக்கூடாது. ஸோ தூங்காமல் நம்ம வந்து படிக்கிறதை எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம நினச்சி படிக்கிறோமோ படிச்சுட்டே இருக்கணும். ஸோ இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. 2 மாதம் தான் இருக்குது. ஸோ 2 மாதம் உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போடு. 2 monthsக்கு அப்புறம் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீ தயவு செஞ்சு சொல்கிறேன், இப்போ சொல்கிறதான் விஷயம், நீ இனிமேல் வந்து எந்த விஷயத்தையும் யோசிக்காத, படி. தேங்க்யூ.